Hi my dear 10th standard பசங்களா, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல 5th poem பார்க்க போறோம். The Secret of the Machine, which was written by Rudyard Kipling. பார்க்கலாமா? இந்த poemோட explanation and figures of speech ரெண்டுமே சேர்த்து இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை வச்சே நீங்க ஈஸியா இந்த poemல இருந்து வரக்கூடிய 2 mark question, paragraph question and poem paraphrase எல்லாம் கேட்கறாங்க, இல்ல figures of speech கேட்கறாங்கன்னா எல்லாமே ஆல்ரவுண்டரா எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணிட முடியும், ஃபுல் மார்க்கும் வாங்கிட முடியும். ஸோ அதுக்கு தேவையான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரெடியா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா வேதாந்தம் 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ லைக்கும் போட்டுருங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறைய போயம் வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். சில போயம் பண்ணல, அதை நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுறேன் பிஃபோர் த ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷன் போயம் வீடியோ, அதாவது இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியா? இப்போ தி சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ்ல மிஷன் நம்ம கிட்ட பேசுற மாதிரி கம்யூனிகேட் பண்ற மாதிரி தான் இந்த ஹோல் போயமும் அந்த போயட் எழுதியிருக்காரு, சரியா? ஸோ யூ கேன் see the introduction. இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உங்களோட புக்ல இருக்கிறதே தான். The poem deals with the problem of modern technology and automation. ஸோ இப்போ நம்ம நிறைய மிஷின்ஸோட வாழ ஆரம்பிச்சிட்டோம். மிஷின்ஸ் இல்லாம நம்மளால ஒரு டே டு டே லைஃபை லீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ டெக்னாலஜி அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல கலந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த போயம்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படி இந்த மிஷின்ஸை உருவாக்குறாங்க, ஓகே, அண்ட் அந்த மிஷன்ஸ்க்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்டிங் ஆஃப் த போயம்ல இருக்க போகுது. ஆஃப்டர்வர்ட்ஸ் த மிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. அதுக்கப்புறமா லேட்டர் பார்ட் ஆஃப் த போயம்ல மிஷன்ஸ் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு நம்ம மனித இனத்துக்கு அந்த மிஷன்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அதையெல்லாம் லேட்டர் பார்ட் ஆஃப் த போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. The poem ends with the statement that missions, although capable of great deeds, are still nothing more than the creations of human brain. கடைசியா இந்த போயமை எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷின்ஸ் என்னதான் நிறைய வேலைகளை பண்ணாலும் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் எல்லா மிஷின்ஸுமே நம்மளோட படைப்புல வந்ததுதான். நம்ம மூளை யோசிக்கல, அந்த மிஷினை உருவாக்குறதுக்காக நம்ம எந்த ஐடியாவுமே யோசிக்கலன்னா அந்த மிஷினுங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்காது. ஸோ அல்டிமேட்லி அந்த மிஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த போயம்ல மிஷின்ஸ் எப்படி உருவாக்குறாங்க, மிஷின்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. மிடில் ஆஃப் த போயம்ல எப்படி அது மனித இனத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, என்னென்ன வேலைகள் எல்லாம் அது நம்மளுக்கு பண்ணி கொடுக்குதுங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசியில போயமோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா, என்னதான் மிஷின்ஸ் நிறைய வேலை பார்த்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது எல்லாமே நம்மளுடைய படைப்பு தான், நம்ம மூளையில இருந்து வர ஒரு ஐடியால இருந்து தான் அது பிறந்திருக்குன்னு சொல்றாங்க, சரியா? சோ இப்போ லைன் பை லைனா போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாமா? சோ we were taken from the ore bed and the mine, we were melted in furnace and the pit, we were cast, wrought and hammered to design, we were cut and filed and tooled and gauged to fit. So இந்த poetic linesல ஒவ்வொரு லைனா பார்க்கலாம் என்ன மீனிங். ஓர் பெட்ல இருந்து தான் நாங்கள் எடுக்கப்பட்டோம், மைன்ல இருந்து எடுக்கப்பட்டோம். ஓர் பெட்னா என்ன? இப்போ நம்ம அயன், காப்பர், சல்ஃபர் இந்த மாதிரி வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பூமியில இதோ இந்த மாதிரி பாறையில இருக்கலாம், இல்ல நிலத்துக்கு அடியில இருக்கலாம். அப்ப இததான் தாது படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினரல்ஸ் எல்லாம் இங்கதான் அதிகமா கிடைக்கும். சோ இதை ஓர் பெட்னு சொல்லுவாங்க. அடுத்து மைன்ஸ்னா அதோ இந்த மாதிரி சுரங்கங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, இங்க இருந்துதான் தங்கம், வைரம், காப்பர், அயன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தோண்டி எடுக்கிறோம். அப்ப இது எல்லாமே சுரங்கங்கள், மைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ மிஷின்ஸுமே இந்த ஓர் பெட்ல இருந்தும் மைன்ல இருந்தும் தான் எடுக்கப்பட்டது. ஏன்னா மிஷின்ஸும் அல்டிமேட்லி இரும்புனால ஆயிருக்கும், இல்ல அலுமினியம்னால ஆயிருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ஆயிருக்கும். அதுவும் எல்லாமே இந்த ஓர் பெட்ல இருந்து தான் வந்திருக்கும் இல்லையா. நிலத்துக்கு அடியில தோண்டி எடுத்துதான் அந்த மிஷின்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம், ரைட்? We were melted in the furnace and the pit. இப்போ ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு அளவுல இருக்கும். சோ அது என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன ஷேப்ல இருக்கணும், அது எல்லாத்துக்குமே முதல்ல அந்த பிரிச்சு எடுத்துட்டு வந்த மினரல்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு மிஷின்ல போட்டு உருக்கி நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
தங்கம் உருக்கி அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான டிசைன்ல நம்ம செயினோ வளையலோ அந்த மாதிரி போட்டுக்கிறோம் இல்லையா, சேம் திங் தான் இங்கேயும். எந்த மினரலை எடுத்து கொண்டு வந்தாலும் அது பவுடரி ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல கல் மாதிரி இருக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் நான் உருக்கிட போறேன். உருக்கி எனக்கு தேவையான ஷேப்ல சைஸ்ல நான் பண்ணிக்க போறேன். அப்படிதான் மிஷின்ஸ் வந்திருக்கு. We were cast and wrought and hammered to death. இது வந்து என்னன்னா, ஹேமர் அப்படிங்கிறது சுத்தில்டா. இந்த மாதிரி பெரிய சுத்தில் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும். சோ இப்ப உருக்கி ஒரு பர்டிகுலர் ஷேப் கொண்டு வரதுக்கு அடிக்கணும், என்னென்னலாமோ பண்ணிதான் ஒரு பர்டிகுலர் ஷேப்ல கொண்டு வர முடியும். அதுதான் சொல்றாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய சுத்தில எல்லாம் வச்சு எங்களை அடிச்சுதான் ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? we were cut, எங்களை கட் பண்ணிருக்காங்க. ஃபைல்ட் அண்ட் டூல்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஷேப் வரதுக்கு பட்டை தீட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தென் காஜ்டு டு ஃபிட், காஜ்டுனா அளவெடுக்கிறது. ப்ராப்பரா எனக்கு இந்த சைஸ்ல இருக்கணும்னா இவ்வளவு சென்டிமீட்டர் வேணும், நம்ம அளவெடுத்து பண்றோம் இல்லையா, அதுதான் காஜ்டு டு ஃபிட். இந்த 4 லைன் புரிஞ்சுதா? we were taken from the ore bed and the mine, தாது படுக்கையில இருந்தும் சுரங்கங்கள்ல இருந்தும் தான் நாங்கள் எடுக்கப்பட்டோம். we were melted in furnace and the pit, இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாதிரி உருக்குற அந்த இடத்துலதான் எங்களை வச்சு உருக்குனாங்க. we were cast and wrought and hammered to design, we were cut and filed and tooled and gauged to fit. so எங்களை ஒரு ப்ராப்பர் ஷேப்புக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் கொண்டு வரதுக்கு சுத்திலால போட்டு அடிச்சிருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க, பட்டை தீட்டிருக்காங்க, ஓகே ப்ராப்பரா மெஷர் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பண்ணிதான் கடைசியில நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மிஷின்ஸ் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, எப்படி அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அப்படின்றத பத்தி பேசுற மாதிரி இருக்கு. அடுத்து, some water, coal and oil is all we ask, and 1,000th of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 4 and 20 hours a day. So இதுல என்ன சொல்ல வராங்க, எங்களுக்கு என்னங்க வேணும், மிஞ்சி போனா கொஞ்சம் தண்ணி, இல்லையா நிலக்கரி, இல்ல ஆயில். மிஷின் பார்த்தா இந்த 3ல ஏதோ ஒண்ணுதானே தேவைப்படுது. தண்ணியில எல்லாம் மிஷின் ஓடுமா மேம்? மிஷினை கூல் பண்றதுக்காக தண்ணி தேவைப்படும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம கூல் பண்றதுக்காக தண்ணியை யூஸ் பண்ணுவோம். மத்தபடி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு எதர் பெட்ரோலோ இல்ல டீசலோ இல்ல ஆயிலோ இல்ல ஏதோ ஒரு நிலக்கரி கோல் வந்து தேவைப்படலாம். ஓகே. அண்ட் 1,000th of an inch, ஒரு இன்ச்ல ஒரு அங்குலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல 1000த்துல ஒரு பகுதி தான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. அவ்வளோ சின்னதாவா மேம் இருக்கும் மிஷின் அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் இது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. சின்ன ஒரு விஷயம் நடந்தா நம்ம பெருசா பேசுவோம்ல, அந்த மாதிரிதான். எங்க நாங்க என்னங்க கேட்டு போறோம், இத்தனோண்டு ஒரு இடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரியா? ஆனா இவ்வளோ குட்டி இடத்துல ஒரு மிஷின் வந்து சர்வைவ் ஆக முடியாது, ஆப்ரேட் ஆகாது. பட் ஸ்டில் சொல்றாங்க 1,000th of an inch to give us play. நாங்கள் வேலை செய்யறதுக்கு ஒரு அங்குலம், ஒரு இன்ச் எடுத்தீங்கன்னா அதுல 1000த்துல ஒரு பகுதி தான் வேணும். இன்ச்சே எவ்வளவு இருக்கும், ரொம்ப குட்டியாதான் இருக்கும். அதுலயும் கொஞ்சம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. And now if you will set us to our task. so எங்களை என்ன வேலை பார்க்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், இல்ல மிஷின்ல வந்து பட்டனை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். we will serve you 4 and 20 hours a day. இது வந்து 24 hours தான் இப்படி பிரிச்சு சொல்றாங்க. 4 and 20 ரெண்டையும் சேர்த்துங்க 24 hours. ஒரு நாள்ல 24 மணி நேரமும் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த மிஷினும் இப்படி எல்லாம் வேலை செய்யாது இல்லையா? 10 மணி நேரம் ஒரு நாளே அது சூடு ஏறிடும், அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கூல் பண்ணிட்டு திரும்ப தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். எனி மிஷின் கான்ட் ரன் ஃபார் ஸ்ட்ரெயிட் 24 hours இல்லையா? இதுவோ ஒரு எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தி சொல்றது. ஓகேவா? so some water, coal and oil is all we ask, and 1,000th of an inch to give us play. and now if you will set us to our task, we will serve you 4 and 20 hours a day. so இதுல என்ன சொல்ல வராங்க, எங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இல்ல நிலக்கரி இல்ல ஆயிலா தான் இருக்கும். அண்ட் நாங்க இயங்குறதுக்கு, நாங்க வேலை பார்க்கறதுக்கு ஒரு இன்ச்ல ஒரு பகுதி போதும். ஓகே. அண்ட் எங்களுக்கு என்ன வேலைங்கிறத நீங்க செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு நாங்க வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? we can pull and haul and push and lift and drive, we can print and plow and weave and heat and light, we can run and race and swim and fly and dive, we can see and hear and count and read and write. so இதுல என்ன சொல்ல வராங்க, மிஷின்ஸ் அப்படின்னு எடுத்தா சில மிஷின்ஸ்னால இழுக்க முடியும். புல் அப்படின்னா இழுக்கிறது. ஓகேவா? ஹால் அப்படின்னா என்னது, நம்மள வந்து சில விஷயங்களை தேட முடியும் இல்லையா? தென் புஷ்னா வந்து தள்ளி விடுறது, லிஃப்ட்னா தூக்குறது, நல்லா வெயிட்டான மிஷின்ஸை வந்து தூக்குறதுக்கும் பொருள்களை தூக்குறதுக்கும் யூஸ் ஆகுது. டிரைவ் பண்றதுக்கும் சில மிஷின்ஸ் தான் யூஸ் ஆகுது. we can print, பிரிண்டராகவும் நம்மளுக்கு ஒரு மிஷின் தான் இருக்கு.
பிளவுனா வந்து ஏதோ இந்த மாதிரி உழவோட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காளை மாட்டை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டிராக்டர் வந்தது. டிராக்டர் இஸ் அ மெஷின் இல்லையா, சோ எங்களால உழவோட்ட முடியும், வீவிங் பண்ண முடியும். வீவிங் அப்படின்னா நெசவு செய்வாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்றதுக்கும் மிஷின் தான் தேவை. அப்ப வீவிங் பண்றதுக்கும் மிஷின்னால பண்ண முடியும். ஹீட்டை உருவாக்கணுமா, ஹீட்டர் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அயன் பாக்ஸ் யூஸ் பண்றோம், எல்லாமே மிஷின் தானே, ஹீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிஷின். தென் லைட்டையும் எங்களால உருவாக்க முடியும். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கு, மிஷின் தான் அதுவும் இல்லையா. So we can run, எங்களால ஓட முடியும், ரேஸ்ல இருக்க மாதிரி ஸ்விம் பண்ண முடியும், பறக்க முடியும், டைவ் பண்ண முடியும், ஒரு கிணத்துக்குள்ளேயோ இல்ல ஸ்விம்மிங் பூல்குள்ளேயோ டைவ் பண்ண முடியும் சொல்றாங்க. we can see and hear, எங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், அண்ட் ரீட் பண்ண முடியும், படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கவுண்ட் பண்ண முடியுமா மேம்? ஒன்னும் இல்ல. இப்ப நீங்க வந்து பணத்தை டெபாசிட் பண்ண போறீங்க, இல்ல பணத்தை வந்து ஏதாவது ஃபீஸா கட்ட போறீங்க, கண்டிப்பா அங்க ஒரு மிஷின் இருக்கும், எவ்வளவு நோட் இருக்கு அப்படின்னு எண்றதுக்காக. அப்ப அங்கேயும் ஒரு மிஷின் தானே கவுண்ட் பண்ண போகுது இல்லையா. சோ இததான் சொல்றாங்க, எங்கனால இழுக்க முடியும், தள்ள முடியும், வெயிட்டான பொருளை தூக்க முடியும், எங்கனால டிரைவ் பண்ண முடியும், பிரிண்ட் பண்ண முடியும், ஒரு பேப்பரை உழவோட்ட முடியும், நெசவு செய்ய முடியும், ஹீட்டை உருவாக்க முடியும், லைட்டை உருவாக்க முடியும், எங்களால ஓட முடியும், ஆட முடியும், குதிக்க முடியும், அண்ட் டைவ் அடிக்க முடியும், ஸ்விம் பண்ண முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், எழுத படிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே மிஷின்ஸ், என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. சரியா? அடுத்து, but remember, please, the law by which we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. இந்த இடத்துல கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ, மண்டபத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த லைன்ஸ் என்ன தெரியுமா? ஆனா தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ரிமெம்பர் ப்ளீஸ், என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? த லா பை விச் வி லிவ். இந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, என்ன அதுக்கு ரூல் அப்படிங்கறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. We are not built to comprehend a lie. நீங்க ஒரு பொய் சொல்லுவீங்க, அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எங்களை நீங்க படைக்கல. We are not built to comprehend a lie அப்படின்னா, நீங்க ஒரு பொய் சொல்லுவீங்க, அந்த பொய்யை புரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து பகுத்தறிவு கிடையாது. இப்ப 6 அறிவு உள்ள ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் இது பொய் இது உண்மை அப்படிங்கறதெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியும். மிஷின்ஸ்க்கு அந்த பகுத்தறிவு கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. we can neither love nor pity nor forgive. எங்கனால அன்பு காட்ட முடியாது, லவ் பண்ண முடியாது யாரையும், எங்கனால யாரையும் பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்க முடியாது, இரக்கம் காட்ட முடியாது, எங்கனால மன்னிக்கவும் முடியாது. forgive அப்படின்னா மன்னிக்கிறது, அதுவும் எங்கனால முடியாது. if you make a slip in handling us, ஒருவேளை எங்களை நீங்க வந்து ஹேண்டில் பண்றதுல ஏதாவது தப்பு பண்ணீங்க, அவ்வளவுதான், நீங்க இறந்துருவீங்க. ஓகே, எங்களை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும். ஒருவேளை எங்களை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல, அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா இறந்துருவீங்க அப்படின்னு இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லுது. சரியா? வார்னிங் கொடுக்குது. But remember, please, the law by which we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. தயவு செஞ்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க ஒரே ஒரு ரூல் தான் ஃபாலோ பண்றோம். எங்கனால நீங்க சொல்ற பொய்யெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்கனால வேலை செய்ய முடியாது, எங்கனால அன்பு காட்ட முடியாது, இரக்கம் காட்ட முடியாது, யாரையும் மன்னிக்கவும் முடியாது. ஆனா ஒருவேளை நீங்க எங்களை தப்பா ஹேண்டில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. இந்த 4 லைன் தான் கடைசி 4 லைன். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மிஷின்ஸ்ல இருந்து வரக்கூடிய புகை உன்னோட கண்களை ஹெவன்ல இருந்து மறைக்கலாம், சொர்க்கத்திலிருந்து மறைக்கலாம். சொர்க்கம்னா எப்படி, அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஹெவன், சொர்க்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரியாலிட்டியா குறிக்குது. சரியா? இப்போ மனுஷனால உருவாக்கப்பட்ட மிஷின்ல இருந்து வர ஒரு புகை வந்து ரியாலிட்டியா மறைக்கலாம், ஹியூமன் வேல்யூஸா மறைக்கலாம். ஓகே, மிஷின்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு மனுஷனை மதிக்கிறதையே விட்டுட்டோம் இல்லையா? அப்ப அதுல இருந்து உங்களை மறைக்கலாம். மிஷின்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியற வரைக்கும், மிஷின்ஸ் உங்களை சுத்தியும் இருக்க வரைக்கும், அதுல இருந்து வரக்கூடிய புகை வந்து ஹியூமனை மதிக்க விடாம, அவங்கள வேல்யூ பண்ண விடாம, ஒரு ரியாலிட்டியில இருந்து உங்களை மறைக்கலாம். பட் இட் வில் வேனிஷ். வேனிஷ்னா திடீர்னு ஒரு நாள் அது டிஸ்அப்பியர் ஆயிரும், காணாம போயிரும். அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். மீண்டும் நட்சத்திரங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஷைன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ்,
எங்களோட பவருக்கும் எங்களோட வெயிட்டுக்கும் எங்களோட சைஸுக்கும் நாங்க ஒண்ணுமே கிடையாது. we are nothing more than children of your brain. உங்களோட மூளையில இருந்து வந்த படைப்பு தான் நாங்க. எங்களோட பவரா இருக்கட்டும், வெயிட்டா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், இது எதுவுமே நாங்க தேர்ந்தெடுத்து வரல. எல்லாமே உங்களுடைய படைப்பு, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், நீங்க பண்ணிதான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. இந்த இடத்துல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மனுஷனால உருவாக்கப்பட்ட மிஷின்ஸ்ல இருந்து வரக்கூடிய புகை என்ன பண்ணலாம்? ஒரு ஹியூமனா மதிக்க விடாம அவங்களோட வேல்யூவை மறைக்கலாம். அததான் ஹெவன்னு சொல்றாங்க. த வேல்யூ ஆஃப் ஹியூமன் அண்ட் த ரியாலிட்டிய பார்க்க விடாம மறைக்கலாம். பட் கூடிய சீக்கிரமே இது டிஸப்பியர் ஆகி திரும்பவும் நட்சத்திரங்கள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ரியாலிட்டி உங்க கண்ணுக்கு தெரியும். அண்ட் நாங்க என்ன பவர்ஃபுல்லா வேலை செஞ்சாலும், என்ன வெயிட்ல இருந்தாலும், என்ன சைஸ்ல இருந்தாலும் நாங்க ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய மூளையில இருந்து வந்த படைப்புகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரீட் பண்ணி காட்டிடுறேன் அண்ட் சம்மரி சொல்லிடுறேன். சரியா? We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. நாங்க எல்லாருமே ஓர் பெட்ல இருந்து, தாது படுக்கையில இருந்தும் சுரங்கத்துல இருந்தும் தான் எடுக்கப்பட்டோம். இண்டஸ்ட்ரீஸ்ல உருக்குற இடத்துல வச்சுதான் நாங்க உருக்கணும். அதுக்கப்புறமா எங்களை என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, போட்டு சுத்திலால அடிச்சாங்க, கட் பண்ணாங்க, பட்டை தீட்டினாங்க. ஒரு ப்ராப்பரா மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துதான் எங்களை மிஷினா பண்ணாங்க. எங்களுக்கு என்ன தேவைப்பட்டது மிஞ்சி போனா? சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். எங்களுக்கு தண்ணியோ இல்ல நிலக்கரியோ இல்ல ஆயிலோ இருந்தா போதும். இல்ல and a thousandth of an inch to give us play. நாங்க வேலை பார்க்கறதுக்கும் நாங்க செயல்படுறதுக்கும் ஒரு இன்ச்ல 1000ல் 1 பங்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. And now if you will set us to our task, we will serve you 420 hours a day. நாங்க என்ன வேலை பார்க்கணுங்கிறத செட் பண்ணிட்டா போதும். நாங்க வேலை பார்த்து தரோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு வேணுங்கிறத நாங்க பண்ணி தரோம். We can pull and haul and push and lift and drive. எங்களால இழுக்க முடியும், தள்ள முடியும், வெயிட்டான விஷயங்களை தூக்க முடியும், டிரைவிங்கும் பண்ண முடியும். We can print and plow and weave and heat and light. எங்களால ஒலவோட்ட முடியும், பிரிண்ட் எடுக்க முடியும், நெசவு செய்ய முடியும், ஹீட்டை உருவாக்க முடியும். இந்த மாதிரி லைட்டை என்னால உருவாக்க முடியும். we can run and race and swim and fly and drive. மனுஷங்க பண்ணக்கூடிய ஓடுறது, ஸ்விம் பண்றது, பறக்கிறது, டைவ் அடிக்கிறது எல்லாமே எங்களாலையும் பண்ண முடியும். எங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், எழுத படிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ். தயவு செஞ்சு நாங்க எப்படி வேலை பார்க்கறோங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. we are not built to comprehend a lie. நீங்க ஒரு பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை யோசிச்சு இது பொய்யா உண்மையா அப்படின்னு யோசிச்சு பகுத்தறிவு பண்ணக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. we can neither love nor pity nor forgive. எங்களால இரக்கம் காட்ட முடியாது, அன்பு காட்ட முடியாது, மன்னிக்கவும் முடியாது. எங்களை ஹேண்டில் பண்றதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. if you make a slip in handling us, you die. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. மனுஷனோட பிறப்புல இருந்து, படைப்புல இருந்து இந்த மிஷன்ஸ்ல இருந்து சில புகைகள் வரலாம். அந்த புகை உங்களோட கண்ணை மறைக்கலாம். எதுல இருந்து மறைக்கலாம்? ஹியூமன்ஸோட வேல்யூல இருந்தும் ரியாலிட்டியில இருந்தும் மறைக்கலாம். ஆனா அது கூடிய சீக்கிரமே காணாம போகும் and திரும்பவும் நட்சத்திரங்கள் மின்ன ஆரம்பிக்கும். Because for all our power and weight and size, எங்களோட பவர் என்னவா இருக்கட்டும், வெயிட் என்னவா இருக்கட்டும், சைஸ் என்னவா இருக்கட்டும், நாங்க ஒண்ணுமே கிடையாது, உங்களோட மூளையில இருந்து வந்த படைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? that's it for the poem. இப்ப figures of speech பார்க்கலாம். இப்போ we can pull, haul, push, lift, drive, print, plow, weave, run, race, swim, fly, dive, see, hear, count, read, write. இது எல்லாமே யாரு பண்ணக்கூடிய விஷயங்கள்? as a human, மனுஷங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லையா? இப்ப பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? ஹியூமன்ஸோட குவாலிட்டிஸை உயிரில்லாத ஒரு ஆப்ஜெக்டுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் பர்சானிஃபிகேஷன். இப்ப மிஷின்ஸ்ங்கிறது உயிரில்லாத ஒரு விஷயம். அந்த மிஷின்ஸுக்கு ஹியூமனோட குவாலிட்டிஸை நம்ம சொல்றோம். நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்றோம். கரெக்டா? அப்ப புல், ஹால், புஷ், லிஃப்ட், டிரைவ் இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். மிஷின்ஸ்னால பண்ண முடியும்னு சொல்றதுனால as it is a human characters, அப்ப இத பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். அதே மாதிரி we are not built to comprehend a lie. இப்ப மனுஷங்க மாதிரி எங்களால இது போய் இது உண்மை அப்படிங்கறத எங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுமே மனுஷனோட கேரக்டர்ஸ். சோ மிஷனுக்கு இருக்க மாதிரி சொல்றதுனால
இதுவும் பர்சானிஃபிகேஷன். we can neither love nor pity nor forgive. மனுஷங்கனால தான் லவ் பண்ண முடியும், இரக்கம் காட்ட முடியும், அதே மாதிரி மன்னிக்கவும் முடியும். ஸோ இதுவும் ஒரு ஹியூமன் கேரக்டர்ஸ். இதை மிஷனுக்கு சொல்றோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ பர்சானிஃபிகேஷன். we are nothing more than children of your brain. இதுவும் பாருங்களேன், சில்ட்ரன். ஒரு மிஷன் என்னைக்காவது குழந்தை ஆகுமா? ஆகாது. இதுவும் ஒரு ஹியூமனோட கேரக்டர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பர்சானிஃபிகேஷன். புரிஞ்சுதா? அடுத்து அனஃபோரா ஆர் ரெப்படேஷன் அப்படின்னா என்ன? ரெப்படேஷனா பேசிக்கலி ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு ரிப்பீட் ஆயிருந்தா போதும். சரியா? எனி ஒன் வேர்ட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் அப்படின்னா அதை ரெப்படேஷன் அப்படின்னு சொல்லலாம். அனஃபோராங்கிறது ஒரு 2 or 3 வேர்ட்ஸ், அதாவது ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். இல்ல ஃப்ரேஸ் தான் என்னது, ஒரு 2-3 வார்த்தை ஒன்னா சேர்ந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ அனஃபோராவே என்னன்னா ரெப்படேஷன்ல ஒரு டைப் தான். சரியா? இப்போ we were taken from the orbit and the mine, we were melted in the furnace and the pit. இந்த இடத்துல இந்த 2 வார்த்தைகள் we were அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. So it is an anaphora. சரியா? அடுத்து we can pull, we can print, we can run, we can see. இது எல்லாத்துலயுமே இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இது அனஃபோரான்னு சொல்றோம். லைனோட தொடக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. we can அப்படிங்கிற வார்த்தையே 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு அனஃபோரா ஆர் ரெப்படேஷனுமே கூட சொல்லலாம். ஏன்னா ரெப்படேஷனோட ஒரு சப்டிவிஷன் தான், சப் டைப் தான் அனஃபோரா. சரியா? இப்போ இமேஜரி அப்படின்னா என்ன? ஒரு சில லைன்ஸை நம்ம படிக்கும் போதே இமேஜின் பண்ண முடியும், கண்ணை மூடி யோசிச்சு பார்க்க முடியும். அதுதான் இமேஜரி. இப்ப புல் இழுக்கிறது, தள்ளுறது, ஒரு வெயிட்டான விஷயத்த தூக்குறது, டிரைவ் பண்றது, ஸ்விம் பண்றது, ரன், இது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கண்ணை மூடி நம்ம யோசிச்சாலே நம்ம எப்படி ஓடுவோம், நம்ம எப்படி ஸ்விம் பண்ணுவோம், எப்படி இழுப்போம், எப்படி தள்ளுவோம், இதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ண முடியுது இல்லையா? அப்ப இதுக்கு பேரு தான் இமேஜரின்னு சொல்லுவோம். சரியா? சோ இப்ப இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே சொல்லும் போது நம்மளால இமேஜின் பண்ண முடியும் கண்ணை மூடி. சோ இது எல்லாமே இமேஜரி. ஓகே, அடுத்த ஆலிட்ரேஷன் போலாமா? ஆலிட்ரேஷன்னா என்ன? இப்போ எனி ஒன் லைன் கொடுத்து ஃபைண்ட் அவுட் த ஆலிட்ரேஷன் இன் திஸ் லைன் அப்படின்னு கேட்கலாம், இல்ல ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆலிட்ரேஷன் அப்படின்றது வவல்ஸை விட்டுருங்க. கான்சனன்ஸ் இருக்கு இல்லையா? கான்சோனன்ட் அப்படின்னா என்னது? வவல்ஸை தாண்டி வேற என்னென்ன ஆல்பபெட்ஸ் எல்லாம் இருக்கும்? AEIOU மட்டும் விட்டுருங்க. அப்ப B, C, D, F, G, H இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் திரும்ப திரும்ப எனக்கு ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம தமிழ்ல எதுகை, மூனை இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முதல் லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்குன்னா ஓகே, இததான் ஆலிட்ரேஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த லெட்டர்ஸ் கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும்? கான்சனன்ஸா தான் இருக்கணும், வவல்ஸா இருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். W வவல் கிடையாது, F வவல் கிடையாது, H வவல் கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ரிப்பீட் ஆச்சுன்னா ஆலிட்ரேஷன் சொல்லலாம். சரியா? அப்ப நீங்க எடுத்து எழுதும் போது ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஆர் we, were அப்படின்னு எடுத்து எழுதி இங்கேயும் ஒரு அண்டர்லைன் பண்ணிரு, இங்கேயும் ஒரு அண்டர்லைன் பண்ணிரு, அவ்வளவுதான். அதை டிஃப்ரெண்டா காட்ட போறீங்க. W தாங்க இங்க ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத டிஃப்ரெண்டா நீங்க காட்ட போறீங்க. சரியா? இப்போ அசனன்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஆனா என்ன தெரியுமா? இங்க வவல்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். A, E, I, O, U இந்த 5 லெட்டர்ஸும் அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா ரிப்பீட் ஆகுதுன்னா அது அசனன்ஸ். இங்க பாருங்க, ஏங்கிற வவல் ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க வவல் கிடையாது. ஆலிட்ரேஷன்னா வில் நோட் த கான்சனன்ஸ், அசனன்ஸ்னா தான் வவல்ஸை நம்ம பார்ப்போம். பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்னா என்ன? ஆப்போசிட்டான விஷயங்களை நம்ம சொல்றோம். இப்போ ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருந்தா வார்த்தைகளை பாருங்க. இப்போ புல்லுங்கிறது என்னது? இழுக்கிறது, இழு அப்படின்றது. புஷ்னா என்னது? தள்ளு. அப்ப இது ரெண்டுமே ஆப்போசிட் தானே? இழுக்கிறதும் தள்ளுறதும் அப்படியே ஆப்போசிட் தானே? சோ புல், புஷ் இதுதான் கான்ட்ராஸ்ட். ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒரு லைன்ல இருந்தா இது கான்ட்ராஸ்ட். சரியா? அடுத்து கொனோட்டேஷன்னா என்ன? இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஹெவன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நான் சொன்னேன், ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்னு நான் என்ன சொன்னேன்?
ரியாலிட்டி சொன்னேன்னா, பியூட்டிஃபுல்லான ரியாலிட்டியா மறைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சோ இந்த இடத்துல வேர்ட்ஸ் வேற என்னமோ சொல்லுது. உங்களோட கண்களை வந்து இந்த புகை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த இடத்துல புகைங்கிறது வேற மீனிங்கா இருக்கு, ஹெவன்ஸ்ங்கிறது வேற மீனிங்கா இருக்கு. ஸ்மோக்னா நான் என்ன சொன்னேன், மனிதனோட படைப்புல வந்த மேன்ஸ் கிரியேச்சர் தான் இந்த கிரியேஷன் தான் இந்த மிஷின்ஸ் எல்லாம். அப்ப இப்படிப்பட்ட செயற்கையான விஷயம், மிஷின்ஸ்ங்கிறது என்னது, இங்க செயற்கையான ஒரு விஷயம் தானே, நம்மளா தானே உருவாக்கணும், கரெக்டா? அப்ப இப்படிப்பட்ட செயற்கையான ஒரு விஷயம் மனுஷனோட வேல்யூஸ கண்ணுல இருந்து மறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த லைனோட மீனிங் வேற, உள்ள மறைஞ்சிருக்க மீனிங் வேற. புரியுதா? ஸ்மோக்குங்கிறதுக்கு வேற மீனிங் வருது, ஹெவனுங்கிறதுக்கு வேற மீனிங் வருது. சோ இததான் கொனோட்டேஷன் சொல்றாங்க. அந்த லைனா படிச்சு பார்த்தா உங்களுக்கு வேற மீனிங் வரும், ஆனா உள்ள வேற ஏதோ ஒரு மீனிங் இருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. இதுதான் கொனோட்டேஷன். சரியா? ஹைப்பர்போல் அப்படின்னா என்னது, மிகைப்படுத்துதல், அதாவது எக்ஸாஜரேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, மிகைப்படுத்துதல். அதாவது சின்ன விஷயத்த ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நம்ம பில்டப் கொடுத்து பேசுறதுதான் ஹைப்பர்போல். இங்க பாருங்க, சில்ட்ரன் ஆஃப் யோர் பிரெயின். மிஷின்ஸ் எங்கேயாவது குழந்தை ஆகுமா? முடியாது. சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, மிகைப்படுத்தி சொல்றாங்க. மிஷின்ஸ் என்னைக்குமே குழந்தை ஆக முடியாது, பட் ஸ்டில் சில்ட்ரன் ஆஃப் யோர் பிரெயின், உங்களுடைய படைப்புன்றதுக்கு அப்படி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? தென் 1000th of an inch to give us play. நாங்க வேலை பார்க்கறதுக்கு ஒரு இன்ச்ல ஒரு பங்கு போதும், 1000த்துல ஒரு பங்கு போதும்னு சொல்றாங்க. அவ்வளவு குட்டியா எந்த மிஷினாவது இருக்குமா? இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. மிஷின்ஸ் எல்லாம் நல்லா பல்கா தான் இருக்கும். ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்கலாம், பாதி ரூம் சைஸ்க்கு இருக்கலாம். அதை எப்படி நீங்க இப்படி மிகைப்படுத்தி சொல்லுவீங்க? அப்ப இதுவும் ஹைப்பர்போல். புரியுதா? ரொம்ப சின்ன ஸ்பேஸ் போதும்னு சொல்றாங்க. அவ்வளவு சின்ன ஸ்பேஸ் எல்லாம் பத்தாது. சரியா? we will serve you 420 hours a day. நாங்க 24 மணி நேரமும் ஓயாம வேலை செய்வோம்னு சொல்றாங்க. எந்த மிஷினாவது ஓயாம வேலை செய்யுமா? அதுக்கும் ஹீட் ஆகும், நம்ம ரெஸ்டிங் கொடுக்கதான் வேணும், இதெல்லாம் பண்ணதான் வேணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மிகைப்படுத்தி பேசுறாங்க. அப்ப இததான் ஹைப்பர்போல்னு சொல்றோம். ஓகேவா? சோ ஒன்ஸ் அகெயின் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பாத்திரலாமா? பர்சனிபிகேஷன் அப்படின்னா ஹியூமன்ஸோட கேரக்டர்ஸ மிஷின் கூட நம்ம சொல்றோம். ஹியூமனோட கேரக்டரை நம்ம போயிட்டு வேற யாருக்காவது சொல்றோம். இந்த புல், புஷ், லிஃப்ட், டைவ் இது எல்லாமே வந்து ஹியூமன்ஸ் பண்ணக்கூடியது. மிஷின் பண்ற மாதிரி இங்க பேசியிருக்காங்க. சோ இது பர்சனிபிகேஷன். அதே மாதிரி இங்க காம்ப்ரிஹெண்டல் ஐ அப்படின்னா போய் சொன்னா புரிஞ்சுக்கிற எங்களுக்கு பக்குவம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாருனால அதை புரிஞ்சுக்க முடியும்? மனுஷங்கனால புரிஞ்சுக்க முடியும், எங்கனால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ இங்கேயும் மனுஷனோட கேரக்டர் வந்துருச்சா, எங்கனால அன்பு காட்ட முடியாது, இரக்கம் காட்ட முடியாது, மன்னிக்க முடியாது. இது எல்லாமே மனுஷங்க பண்றது. லவ் பண்றது, இரக்கம் காட்டுறது, மன்னிக்கிறது, இதெல்லாமே மனுஷங்களா பண்றது. சோ இது எதுவுமே எங்கனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆல் திஸ் இஸ் ஆல்சோ பர்சனிபிகேஷன். அகெயின் சில்ட்ரன் ஆஃப் யோர் பிரெயின். மிஷின்ஸ் எந்த காலத்திலயுமே குழந்தை ஆகாது. அப்ப குழந்தை அப்படிங்கிறதும் மனுஷனோட கேரக்டர் தான். இட் இஸ் ஆல்சோ பர்சனிபிகேஷன். அனஃபோரானா என்ன, போய்டிக் லைன்ஸோட ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அதுவும் 2-3 வார்த்தைகள் ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது அனஃபோரா. அதை 2-3 வார்த்தைகள்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரிப்பீட் ஆயிருந்தா அது அனஃபோரா. இங்க வி வேர் அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க 4 லைன்லுமே வி கேன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து இமேஜரி அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போது கண்ணை மூடி இமேஜின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் தெரியும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இது. புல், புஷ், லிஃப்ட், டிரைவ் இதெல்லாம். ஆலிட்ரேஷன்னா லெட்டர் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு வார்த்தையில முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் அந்த லெட்டர் என்னவா இருக்கு, கான்சனண்டா இருக்கு. AEIOU கிடையாது, மத்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது ஆலிட்ரேஷன். AEIOUங்கிற வவலே எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஏ ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது அசனன்ஸ். சரியா? லாஸ்ட் கான்ட்ராஸ்ட்ங்கிறது என்ன, 2 வார்த்தைகள் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க புல், புஷ், இழுக்கிறது, தள்ளுறது ரெண்டுமே ஆப்போசிட். எப்ப இது கான்ட்ராஸ்ட். சரியா? லாஸ்டா கொனோட்டேஷன்னா என்னது, நம்மளோட லைனை படிச்சா ஒரு மீனிங் வரும், ஆனா அதுக்குள்ள வேற எதுவும் இன்னொரு மீனிங் வந்து புதஞ்சிருக்கும், அது கொனோட்டேஷன். ஹைப்பர்போல்னா எக்ஸாஜரேட் பண்ணி பில்டப் பண்ணி சொல்றது. சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அப்படின்றது, இவ்வளோண்ட இடம் போதும்னு சொல்றது, 24 மணி நேரமும் வேலை பார்ப்போம்னு சொல்றது, இது எல்லாமே மிகைப்படுத்தி பேசக்கூடியது. அப்ப இது எல்லாம் தான் ஹைப்பர்போல்னு சொல்லுவோம். எக்ஸாஜரேஷன் பண்ணி நம்ம சொல்றது.
ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் போயம். லைன் பை லைனோட மீனிங்கும் தெரிஞ்சிருச்சு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த போயமோட 2 மார்க்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 5 மார்க் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா PDF வேணும் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. எத்தனை பேருக்கு தேவையோ நான் கண்டிப்பா, நிறைய பேருக்கு தேவைன்னா நான் கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக்க போட்டுட்டு அண்ட் இந்த விஷயம் எல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா போயம் நிறைய பேருக்கு யூஸ்வலி டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பாய் எவ்ரிவன்.